ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க விஜய் சௌமியா. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க வட்டக்கானல் படத்தினுடைய டீம் தான் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் மாரிஸ் விஜய் அண்ட் அதுக்கப்புறமா படத்தினுடைய டைரக்டர் பிதாக் புகழேந்தி அண்ட் அதுக்கப்புறமா படத்துல முக்கியமான கதாபாத்திரம் படம் உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணம் மனோ சார் அண்ட் அதுக்கப்புறமா வந்து விஷாந்த் சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சிருக்காங்க அண்ட் சரத். சோ அவங்களோட தான் பதத்தை பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ கேப்டன் ஆஃப் தி ஷிப் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா இல்லனா வந்து அவர்தான் இல்ல சார் தான் எப்பவுமே முதல்ல சார் கிட்ட இருந்து ஆரம்பிங்க. ஓகே சார், நீங்க வந்து ஆரம்ப காலத்துல நீங்களே சொல்லியிருக்கீங்க எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க. அதுக்காக தான் வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னு. ஆனா இப்போ உங்களுடைய மகனை வந்து ஒரு ஹீரோவா பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? கொஞ்சம் ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை நடிக்கலையே அப்படின்னு இதெல்லாம் வரும் இல்லையா. நான் வந்த காலத்துல எல்லாம் அப்போ வந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைட்டு, நம்ம விட ஒரு அடி ஹைட்டு, அரை அடி ஹைட் இருக்கும்போது எல்லா ஷார்ட்ஸுமே ஸ்டூல் போட்டு எடுக்க முடியாது. ஸோ அதனால என்னடா எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது என்னை விட ஒரு அடியாக பையன் பிறந்துட்டான், துருவன். அப்புறம் வந்து ஹீரோவாக நடிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய நண்பர்களாகிய இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி இப்ப இந்த இமேஜ் எல்லாம் பாக்கும்போது அப்படியே உங்களை பாக்குற மாதிரியே தான் இருக்குது. என்ன எக்ஸ்ட்ராவா தாடி வந்து அதுவா இருக்குது. சோ அப்ப வந்து எல்லாரும் வந்து மனோ சார் தான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல. அப்ப உங்களுக்கு அது மன திருப்தி ஆயிட்டு இருக்கும்ல. பரவாயில்ல, ஒரு பக்கம் திருப்தி. அது என்ன சொல்லுவாங்கன்னா ஏஐல மனோ சார் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் கூட டுவெட் அது ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ஒண்ணு இருக்கு. பரவாயில்ல சார். இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டி படத்துல ராஜ்கிரண் சார்ல நடிச்சார்ல, அப்போ ஹீரோன்ல அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பவர் பாண்டியில ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க 50+. எஸ், அந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றீங்க. மனோ சார் அங்கிள் கூட ஒரு ட்விங்கிள். ஓ சோ அது அந்த ஒரு ட்விங்கிள் போதுமா சார்? ஆமா, அது கூட வட்டக்கானல்ல தான் ஷூட்டிங். வட்டக்கானல் கிராமம் தானே, அங்க வச்சுக்கலாம். அவர் சைடு மொபைலில் மியூசிக் பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு. இப்போ எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எஸ்பெஷலி சாங்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல். அதாவது மெலடின்றது வட்டக்கானல் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர். அந்த ஸ்பேஸ் அந்த படத்தில் இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் நம்பர்ஸ் தான் வேணும்னா இப்போது என்ன பண்ண முடியும் மியூசிக் டைரக்டர்? இன்றைக்கி எல்லா டேலண்ட் இருக்கிறவங்க தான் லிரிக்கிஸ்ட்டும். ஒரு அழகான நீங்கள் சிங்கார வேலனே தேவா அப்படின்னு பாட்டு இன்னைக்கு வேணும்னா கூட எழுதுறதுக்கு டேலண்ட் இருக்கு, கம்போஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி கிரேட் டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் டைரக்டர்ஸ் தான் கொடுக்கணும் அந்த சப்ஜெக்ட்ல அதுக்கு ஸ்பேஸ். எஸ், வந்ததுல இருந்து டைரக்டர் சொல்றாரு. இப்ப அப்படியே டைரக்டர் பக்கம் மூவ் ஆயிடுவோம். பேசும்போ மனோ சாருடைய மகன் அவங்க டெபியூ அப்படின்னும் போது உங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருந்ததா இல்லைன்னா வந்து கூலாவே ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்றது முதல்ல மைண்ட் செட் இருந்ததா? இல்லை, மனோ சாரோட பையன் அப்படின்னு சொன்னோடனே அது ஆட்டோமேட்டிக்காக பதட்டம் வந்துருச்சு. அப்புறம் சார் துருவன் சார் வந்து அந்த பழகிற விதம் இருக்கு இல்லைங்களா, அது அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பெரிய இடத்தோட வீட்டிலேருந்து வரோம், அவ்வளோ பெரிய லெஜெண்டரியோட பையன்ற ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொன்னதே கிடையாது, அவர் வெளியில் காட்டினதும் கிடையாது. ரொம்ப கேஷுவல் கீழே இன்னொரு வார்த்தை இருந்தால் நீங்கள் அந்த வார்த்தையை சேர்த்துக்குங்க. அந்த மாதிரி தான் பழகிருக்கோம். லாஸ்ட் எண்ட் வரையும் அப்படி தான் பழகிட்டு இருக்கோம், இப்போ வரையும் அப்படி தான் பழகிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க வந்து இப்ப ஸ்கிரிப்ட் அஃப்கோர்ஸ் டைரக்டரா ஆகணும் போது நம்ம நிறைய ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க நிறைய ஸ்கிரிப்ட் கையில வச்சுட்டு அப்புறமா துருவன் அவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது 4-5 ஸ்கிரிப்ட் சொல்லி நீங்க இதுல ஒண்ணு பிக் பண்ணாங்களா இல்லனா இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெளிவா நீங்க முடிவு பண்ணிட்டு தான் அந்த ஸ்கிரிப்ட் கொண்டு போனீங்களா? இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டே சார்கிட்ட சொல்ல துருவன் சார்ட்ட சொல்ல நானு ஒரு லைன் தான் ஒன்று வச்சிருந்தோம். ஓகே, அந்த லைனை நாங்க ஒரு டீ கடையில் பேசிக்கிட்டு இருக்கப்ப சார் இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று வச்சிருக்கேன் ஓகேவா அப்படின்னா லைனை கேட்டு இமீடியட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. ரெடி பண்ண உடனே சொன்னேன், ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் நடக்கிறது எல்லாமே தான் நடந்துருச்சு. ஸோ டிஸ்கஷன்லாம் டீ கடையில தான்? ஆமாம், டீ கடை தான். இந்த மாதிரி ஹோட்டல் எல்லாம் இல்லை, சாதாரண டீ கடை தான். ஒரு 100 நாள் போனோம்னா ஒரு நல்ல டீ கடை வேணும். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் 50,000. ஓகே, ஆனால் டீ கடை தான் ஆரம்பிச்சு விட்டது. அண்ட் ஓவர் டு மியூசிக் டைரக்டர், ஒரு பெரிய மியூசிக் லெஜெண்ட்
ஸோ அவருடைய மகன் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றதுக்காக நம்மளை கூப்பிடுறாங்க. நம்ம ஏன்னா அவர் நினைச்சிருந்தா யாரை வேணா அவர் வந்து கம்போஸ் பண்றதுக்கு கூப்பிட்டு டெஃபினெட்லி சார் கூப்பிட்டா பண்றதுக்காக ரெடியா இருந்திருப்பாங்க. பட் உங்களை பிக் பண்ணாங்க அப்படின்னும் போது எப்படி இருந்தது? அண்ட் ஆல்சோ நீங்க உங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா நீங்க வந்து ஹாலிவுட்ல இருந்தெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, எக்கச்சக்கமான ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. டெஃபினெட்லி உங்களோட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து பெரிய நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ், பெரிய பெரிய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் ரீசனா இல்லை என்ன ரீசன்? இல்லை, ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் அவர் சொன்ன மாதிரி தான். துருவன் சார் வந்தார், வந்து மனோஜ் சாரோட படம் இது பண்ணுறோன்னு சொன்னபோது ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் ஃபர்ஸ்ட். ஏன்னா மனோஜ் சார் இது வரைக்கும் எனக்கு பாடவே இல்லை என்னோட லைஃப் ஹிஸ்டரியில். பாத்தீங்களா சார், இந்த படத்துல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரீம் அது டோட்டலா. ஏன்னா அவர் பாட்டு கேட்டு நாங்களாம் வளர்ந்தோம் ஒரு பீரியட்ல. இல்ல பேமெண்ட் கொடுக்காம மனோ பாட வைக்கிறது எப்படி ஒரு பாயிண்ட் முடிச்சாரு. ரைட், வட்டக்கானல்ல ஒரே ஒரு சாங் ஃபாஸ்ட் நம்பர் சங்கர் மகாதேவன் சார். அந்த சாங் இட்ஸ் வெரி டஃப்பான சாங். ஏன்னா ஒரு ரெண்டு பேரும் வாய்ஸ் ரொம்ப ஹெவி வாய்ஸ் அது. சோ அப்படியே லயனும் ரெண்டு பேரும் டைகரும் மோதுற மாதிரி இருந்ததா, பயங்கரமா இருக்கும் அந்த சாங் கேட்கும்போது. சோ அது வந்து ரெகுலர் பேட்டர்ன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சோ வி ஃபாலோ தி மெக்சிகன் ஸ்டைல் போயிடலாம் பாயிலா அது மாதிரி பண்ணோம். ஒரு மெக்சிகன் சொல்லிட்டு ஒரு ஸ்பானிஷ்ல இருந்து ஒரு கிட்டாரிஸ்ட் வர வச்சு பண்ணோம் டோட்டலாவே இந்த சாங். அதுல சங்கர் மகாதேவன் சாரும் மனோஜ் சார், கானாபாலா, அப்புறம் பாம்பேல 2 சிங்கர்ஸ் யுத்திகா அப்புறம் கீர்த்திகல தான் பாடியிருக்காங்க சொல்லார். அது வந்து மோகன் ராஜன் எழுதியிருக்காரு வரிகள். அது எழுதுமா சிராங்கனி சில்லானிக்கா. அதாவது ஏன்பா அப்படின்னு கேட்டதான் ஒரு மொத்தத்தையும் சொல்றாரு. நாங்க டீடைலிங்கா ஒன்னொன்னத்தையும் பத்தி கேட்கணும். அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி. அப்புறம் காக்கரட்டான்னு ஒரு சாங், அந்த சாங் வந்து யுகபாரதி எழுதியிருக்காரு. இல்ல சார் எப்படி பாட வச்சு கன்வின்ஸ் பண்ணீங்க அது முதல்ல சொல்லுங்க. இல்ல அண்ணன் நாங்க வெயிட் பண்ணியிருந்தோம் அண்ணனுக்காக. அண்ணன் தான் கடைசியா நான் ரெக்கார்ட் பண்ணேன் இந்த படத்துல. ஓகே, மத்த பாட்டுல ஷெட்யூல் கிடைக்கல. முடிய போகுதுப்பா எனக்கு ஒரு பாட்டு கூட அப்படின்னு சொல்லல. ஏன்னா ஷூட்டிங் போகும்போது அவர் டம்மி வாய்ஸ் வச்சு தான் போனாங்க டோட்டலாவே. நான் அந்த ஸ்பேஸ் கொடுத்தது மனோ சார் பாட வேண்டிய போர்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கணும்னு. சார் அண்ணா பாடும் போது டோட்டலா எனக்கு திருப்பி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாத்த வேண்டியது ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட அந்த வாய்ஸ்க்கான இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் மாத்தணும், இல்லாட்டி மேட்ச் ஆகாது. எனக்கு கம்பீரமா மைக் வைக்கும் போது லெவல்ஸ் கம்ப்ரெஷன்ஸ் அடிச்சு தூக்குது. அவ்வளவு பவர்ஃபுல் வாய்ஸ் அது. என்ன ஹாப்பி. அதே மாதிரி அண்ணா அதே மாதிரி நான் எஸ்பிபி சார் அதே மாதிரி அண்ணா அப்படியே தெலுங்கு எழுதி வச்சுட்டு கேட்டுட்டு 10 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு ஆப்ஷன்ஸ் சார் கொடுத்தாரு எனக்கு. நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நீங்க யூஸ் பண்ணிக்கோ ஆப்ஷன்ஸ். அது மாதிரி பெரிய லெஜெண்ட் சிங்கர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதாவது சொந்த படம் காசு கேட்க மாட்டாரு. ஸோ ஃப்ரீ சர்வீஸ்ல வீட்டுக்குள்ள ஆப்ஷன்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷனாக மாத்தினாரு. ஓகே, இப்ப நம்மளோட வந்து இணைஞ்சிருக்காங்க படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஆர்.கே. சுரேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிஸி ஸ்கெடியூல்ல நம்மளோட ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச். ஓகே, சோ படத்தை பத்தி தான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேட்டுட்டு இருந்தோம். அண்ட் உங்களுக்கு நீங்க நிறைய படங்கள் கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனா எந்த விஷயம் உங்களுக்கு இந்த கதையை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கணும் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு காரணம்? ஃபர்ஸ்ட் இந்த வட்டக்கனால் டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள், அது சுவாரஸ்யமான ஒரு டைட்டில். உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியுங்களா வட்டக்கனல் அப்படின்ற வட்டக்கனால் டைட்டில் சொல்லி தான் வந்தேன். வட்டக்கனால்னா ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர் சொல்லும் போது அப்படியே என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்ன கதையை ஹாலிவுட் பேட்டர்ன்ல இருந்துச்சு. பாப்லோ எஸ்கோபர் மேல ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில வட்டக்கனால வருது சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அங்க காலானது அந்த சப்ஜெக்ட் சுவாரஸ்யமான சப்ஜெக்ட் அது. சரி, ஓகே, யார் பண்றா அப்படின்னு சொன்னோடனே இது முன்னாடியே பேசணும். ஒரு மனோன் சன்ல வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு 20 வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல டைரக்டர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணாரா இல்லன்னா மனோ சார் சொல்லி அதுக்கப்புறமா அப்படி இல்ல, அவன் ஃபர்ஸ்ட் அவன் தான் பண்ணா. அதுக்கப்புறம் அவன் அனுப்பிச்சு விட்டாரு டைரக்டர். அப்புறம் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் நான் டைரக்டர்கிட்ட கதை கேட்டேன். நல்லா இருந்துச்சு, கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனாலதான் பண்ணோம். ஆனா ஒண்ணு அப்பா கேரக்டர் சொன்னோடனே அப்படியே அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஹெவி ஹார்ட் ஆயிடுச்சா? ஆமா, என்னடா நம்ம இப்பதான் கஷ்டப்பட்டு யூத்தா பண்ணிட்டு இருக்கோம், அப்பா கேரக்டர்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி இதா இருந்துச்சு. பட் அந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல், ஒரு நெட்ரிகன் ரஜினி சார் மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கு இல்ல சார், அண்ணன் கேக்குறது வேற சார்.
இல்ல அவர் நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து சொல்ல விஷயம் வேற போல இருக்குது. அது சென்சாருக்காக ஏதாவது மேபி கட் ஆயிருக்கலாமோ அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணல. அப்படி கட் பண்ணிட்டீங்களா? இருக்குண்ணே, கொஞ்சம் இருக்கு. அதானே நல்ல நல்ல மக்கள் எதை பார்க்கணுமோ அது வரையும் வச்சிருக்கோம், அது வரைக்கும் வச்சிருக்கீங்க. அதனாலதான் சொன்னேன் ஏ சென்சாரே போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால மேபி அது நெட்ரிகன் ரஜினிகாந்த் கேரக்டர் அப்படின்றதுனால ஓகேவாச்சோ, ஓகே பண்ணலாம் அப்படின்னு அந்த 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 கேரக்டரை வந்து ஒரு ஐடியாவை நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, நான் பேசும்போதே நாங்க சொன்னோம். ஸோ அவரை மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் அது மாதிரி ரஜினி சார் வந்து ஒன் ஆஃப் த கிரேட் ஆர்டிஸ்ட். அவர் ஸ்டைல்ல தான் நம்ம ரசிக்கிறோம். ஆனா அவரோட ஆக்டிங்ல வேற லெவல். முள்ளு மலரா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். ஸோ அந்த நெற்றிகன்ல அப்படி பண்ணி தெளிச்சு விட்டுருப்பாரு. அதுல ஒரு 10% எடுத்து நாமளும் தொழிச்சிருக்கோம். அவர் வந்து ஸ்டைலிஷ் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி, எப்படி நம்ம ஸ்டைல்னா ரஜினி சார் சொல்ற மாதிரி நீங்களும் பயங்கர ஸ்டைலிஷா தான் இருந்தீங்களே இந்த படத்துல. ஸ்டைலிஷா இருந்த மாதிரி இருந்திருக்கும். அவரு ஸ்டைல் வேற லெவல் வரல. இல்ல டைரக்டர் உங்களை செதுக்கி இருக்கிறாரு நினைக்கிறேன். அந்த கேரக்டரே அவ்வளவு ஸ்டைலிஷா தான் கொண்டு வந்திருந்தாரு. உங்களோட எல்லாம் அந்த படத்துல எல்லாரோட கேரக்டர் வந்து பசங்களா நடிச்ச 3 பேரோட கேரக்டரைசேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கேங்ஸ்டருக்கு உண்டான விஷயங்கள்ல அவங்களுக்கு உண்டான இண்டிவிஜுவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் இந்த படத்துல. ஓகே, சோ இவ்வளவு ஒரு யங்கான அப்பாவா நடிக்கிறாரு, அவருக்கு மகனா நம்ம நடிக்க போறோமே ஃபீல் ஏதாவது இருந்தா விஸ்வாந்த் அவர்களே? கண்டிப்பா. எனக்கு என்னன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே என்னோட ஃபேஸ் கட்லயே நம்ம இரவுல பார்க்குற ஒரு ஃபேஸ் கட்லயே ஒரு ஹீரோ வந்து வெரைட்டி ஒரு சினிமாக்கான ஒரு டைம் அதுல வந்து ஒரு ஹீரோ இருந்தார். அது யாருன்னா நம்ம ஃபேஸ் கட்லயே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அப்பவே நான் வந்து வெரைட்டி டேல பார்க்கும்போதே இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பி. அவர் கூடயே நான் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மகனா நடிக்கிறேன்றது அது எப்படி இருந்தது? மகன்கிறத தாண்டியாங்க ஃப்ரெண்டு தான் அவரு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயுமே அண்ணன் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணோம். ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாலாசாரோட பட்டியலேருந்து வந்திருக்காங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பாட்ல வந்து அண்ணா வந்து ஒவ்வொரு விஷயம் கரெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். இப்படி பண்ணணும், இவ்வளவு சின்சியரா இருக்கணும், டெடிகேஷனா பண்ணணுங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அவர்கிட்ட நாங்கள் நிறைய கற்றுருக்கோம். நானும் சரி, துருவன்றதுக்கும் சரி. துருவன் சார் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு செலிபிரிட்டியோட சன்னுங்கிற ஒரு விஷயத்த வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல டே 1ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்கள் பார்த்தது. எத்தனையோ படங்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டார்ஸ் கூட நடிச்சிருந்தாலும் இவர் கூட நடிக்கும் போது அந்த செலிபிரிட்டியோட சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் 1% கூட யாருக்கிட்டையுமே கட்டினதில்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவார் துருவன் சார். அதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லா இருக்க போகுது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து டே 1 ஃபர்ஸ்ட் ஷாட் வச்ச அன்னைக்கு டைரக்டர்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு சின்சியரா டெடிகேஷனா ஒரு ஸ்கிரிப்டை வந்து கேட்டு தெரிஞ்சு பண்றாரோ, லாஸ்ட் டேல வந்து அவர் கூட நான் கடைசி நாள் வரைக்கும் நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் அந்த காலையில பங்க்சுவலா 6 o'clock வர்றதுக்கும் அந்த ஸ்கிரிப்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்லாம் போனோம்னா பவுண்டரில் ஃபுல்லாக அதுலேயே ரீலே தான் இருப்பார். பண்ணிட்டே இருப்பார், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார். 1 o'clock 2 o'clock வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவார். பண்ணிட்டு மார்னிங் 7 மணி கரெக்டாக 5 to 5:30 ஸ்டார்ட் பண்ணிட்டு அது டெடிகேஷனாக இன்வால்வ்மெண்ட் பண்ணி பண்ணுறது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. செலிபிரிட்டியோட சன்ங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, சோ ஹீரோ சரத் அவர்களே? ஐயோ ஆமா, 6 பேக்ல வச்சிட்டு என்ன பண்ண போறாங்க இல்ல நான் இப்படி இருக்கேன். யாருமே வந்து கண்ணாடி போர்டுல நீங்க தான் அப்படியே இங்க ஹீரோ பிரசன்ஸ் இல்லன்றத வந்து நீங்க கண்ணு கொஞ்சம் ரெட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. சரி இப்படியே மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன். நான் இப்படி இருக்கேன், உடம்பு வச்சிருக்கேன், 6 பேக் வைக்கிறேன் அண்ணன் சொல்றான்னா அதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் தான். ஷூட்டிங் ஸ்பாட்ல ஐயோ அவரு பண்ண நான் உட்காந்துட்டு சரி ஓகே ஷூட்டிங் கொஞ்சம் பிரேக் கிடைக்கும். அந்த பிரேக்ல உட்காந்துட்டோம்னா அண்ணன் பிரேக் கிடைக்கும் போது என்ன பண்ணிருப்பாருன்னா போயிட்டு பைசப் போட்டிருப்பாரு, ட்ரைசப் போட்டிருப்பாரு, ஏதாவது ஒரு பண்ணிட்டே இருப்பாரு. ஏன்னா இவரு என்னடா ஏதாவது பண்ணிட்டே இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவர் என்னன்னா அந்த மூவிக்குள்ள நாம எந்த அளவுக்கு இந்த ரோல் பண்றோம் அப்படின்னு அவரோட எக்ஸசைஸ் பார்த்து தான் நீங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் 6 பேக்ல உண்மை அதுதான். இன்னைக்கு எல்லாரும் கேட்கறாங்க என்ன சார் இப்படி மாறிட்டேன் எப்படி மாறிட்டேன். ஆனா அந்த மாற்றத்துக்கு காரணமே நீங்க தானே. அதை வந்து இங்க நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ், ரொம்ப நன்றிண்ணே. 3 பேருக்கு அப்பாவா வந்து பண்ணாரு. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து சசிகுமார் சார் பண்ணாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி. அதுல 2 வந்து அவரு யோசிச்சாரு நான் இந்த என்னடா இது நான் அப்பாவா பண்ணேன்னா அவர் சொன்னாரு
இந்த கதை அந்த அளவுக்கு என்னை கொண்டு போகும் தெரிஞ்சது, அதனால நான் பண்ணேன் சசிகுமார் அண்ணா சொன்னாரு. அதே மாதிரி தான் இதுவும், இந்த படமும் அதே மாதிரி தான். ஏன் இதில் அவர் 3 பேருக்கு தைரியமா நான் இறங்கி நான் பண்றேன் அப்படின்னு சொன்னார்னா, இந்த கதை அந்த மாதிரி அவர் வந்து இது வந்து வேற லெவல்ல கொண்டு போய் விடும். அதுக்கு காரணம் வந்து நம்ம புகழேந்தி அண்ணனுக்கு, எல்லா புகழும் புகழுக்கு அப்படின்னு சொன்னாங்க, அது இவருக்கு தான். ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் எப்பவும் போல சார் வந்து தலைவர் கூப்பிட்டாரு, ஐயா ஒரு படம் இருக்குங்க அப்படின்னாரு. சரிங்க வரேங்க அப்படின்னா, நான் எப்பவும் போல என்ன கலக்கப்போ நல்லா காமெடி பண்ணி சுத்திட்டு இருப்பேன் ஜாலியா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோல் இருக்கும், ஜாலியா பண்ணிட்டு போயிடலாம், போறவங்க கலாச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு முக்கியமான ரோல் இதுல கொடுத்து நீங்க இதெல்லாம் இதுல வந்து காமெடி கேரக்டர் இல்லையா, அது சொல்லக்கூடாது, அது இவர் தான் சொல்லணும். ஓகே. ஸோ ஒரு டெபியூ டைரக்டரா டெபியூ ஹீரோ வச்சு பண்ணியிருந்தாலுமே அவங்கள தவிர்த்து மீது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஒவ்வொருத்தருமே இப்போ ஆர்கே சுரேஷ் சாரா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு சில ஐடியா கொடுப்பாங்க. ஒரு ஷார்ட் நீங்க வைக்கிறீங்கன்னு போது அவங்க சைட்ல இருந்து ஓகே இப்படி பண்ணலாம் என்ன அப்படின்ற மாதிரி கூட அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் இல்லை அந்த கேள்வியே வந்து இனிமேல் வேற எங்கேயும் கேட்காதீங்க அண்ணன்கிட்ட. அது மாதிரி டேரக்ஷனுக்குள்ள தலையிடவே இல்லை. அது மாதிரி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயோ அந்த சீனுக்குள்ளேயோ அந்த ஆங்கிள்குள்ளேயோ அதுக்குள்ளே தலையிடவே இல்லை. இன்னைக்கு என்ன சீனு என்ன பண்ணணும் அவ்வளோதான். அதை வந்து கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்குள்ளே இறங்கினாருன்னா நான் என்ன கேட்குறேனோ அதை விட ஒரு 2 மாத்திரம் 3 மாத்திரம் எக்ஸ்ட்ரா போட்டு தான் தருவார். அதனால இந்த ஷார்ட் இப்படி வச்சுக்கலாமா, அப்படி போய்க்கலாமா, அப்படி போய்க்கலாம், அந்த கேள்வியே இனிமேல் அண்ணன்கிட்ட வேற படத்தில் போனீங்கன்னா அந்த கேள்வி வேண்டாம். அண்ணா அதுக்குள்ளே தலையிடவே மாட்டார். அது வேணா அடுத்த படத்துலையும். ஓகே. இது வட்டக்கானல்ல மட்டும்தான் எடுத்ததா இல்ல வேற எங்கெல்லாம் எடுத்திருக்கீங்க லொகேஷன்? இல்ல வட்டக்கானல் எடுத்திருக்கோம். அப்புறம் வட்டக்கானல்ல கொஞ்சம் வெதர் பிரச்சனையால கொஞ்சம் சின்ன சின்ன இடங்களை கொஞ்சம் சீட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த பேர் வைக்கணும்னு எப்படி முதல்ல முடிவு பண்ணீங்க? இல்ல கதை அதுதான். வட்டக்கானல்ன்ற ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவம் தான், அந்த ஊருக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் தான். அதனால அது அந்த தலைப்பு தான் சரியா இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அந்த ஒரு செய்தி ஊடகத்தில் பார்த்தது தான். ஒரு உண்மையான ஒரு செய்தி சேனலை பார்த்தேன். இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே போனோம்னா அது ஒரு பெரிய கேம்லிங்கு, அது ஒரு பெரிய பேயா தெரிஞ்சது. சரி அந்த பெரிய பேய் எடுத்து ஒரு சின்ன கதை பண்ணுவோம். அனலைஸ் பண்ணதை கேள்விப்பட்டேன். அப்படிலாம் இல்லைண்ணே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதானே அதெல்லாம் தெரியும். 1 வருஷம்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தானே. ஆனா உள்ள போனோம், உள்ள இருந்தோம். மேபி ஒரு 3 months இல்ல நிறைய வரணும், ஒரு 8 மாசம் இருந்திருப்போம். ஆமா, அது அண்ணனுக்கு எப்படி தெரிஞ்சதுதான் தெரியும். எனக்கு டக்குன்னு எங்க நீங்க யார் உங்களுக்கு இந்த செய்தியை சொன்னா ஓகே. சோ மனோ சார் வந்து ஏன் நீங்க ஒரு பெரிய கேரக்டர்ல நடிக்க வைக்கல, வெறும் 2 minutes தான் வந்து ஃபீல் பண்றாரு? அந்த 2 நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா, டோட்டல் ஸ்கிரிப்டே சார் கிட்ட தான் இருக்கு. மொத்த கதையே அந்த 2 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கு. செகண்ட் ஹீரோ சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புவேன். மொத்த கதையும் அந்த 2 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கு. அந்த சார் வர அந்த 2 நிமிஷம் தான் கதை. அதுக்கப்புறம் உங்களுக்கு கதையே ஓப்பன் ஆயிடும். அதுக்கும் பேமெண்ட் கொடுக்கலாம். எதுவுமே பாட்டு பாடுனதுக்கு பேமெண்ட் இல்ல, நடிச்சதுக்கு பேமெண்ட் இல்ல, பாவம் இல்ல. ஆனா நல்ல மெலடி சாங்ஸ் கொடுத்தாரு இந்த படத்துல. அந்த மெலோடியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலி ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு பேக் பைப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இட்ஸ் டஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது இந்தியாலயே கிடையாது. ஸ்காட்டிஷ்ல இருந்து ஒரு பிளேயரை வாசிக்க வச்சேன் ஆன்லைன்ல வாசிக்க வச்சு டோட்டலாவே அப்படியே மூவர் வச்சு. அது காக்கரட்டான்னு ஒரு சாங்ல வரும், செகண்ட் பிஜிஎம்ல வரும் டோட்டலாவே. பிகாஸ் ஒரு சில் மூவ்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன அந்த பாட்டே வந்து ஸ்லோவா இருக்கும், ஒரு மாதிரி ஸ்லோ மூவ்மெண்ட்லயே. அவர் டைரக்ட் காட்டும் போதே ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு விஷுவல் ஸ்டோரி போர்ட் போட்டார், இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு. சரி, அப்புறம் யுகபாரதி சார் எழுதினார் அந்த பாட்டை. அப்புறம் காக்கரட்டான்னு போது அவர் தான் சூஸ் பண்ணாரு. சொல்லி என்ன சார் அது ஒரு பூ, அந்த பூக்கு ஸ்மெல் இல்ல, ஆமா வாசனை இல்லாத ஒரு மலர் அது பூக்கு. சோ அந்த வேர்ட் வேணும். அது வந்து உக்லைனா வச்சிருக்கோம். அது கார்த்திக் பாடியிருக்காரு, சிங்கர் கார்த்திக் பாடியிருக்காரு. அப்புறம் நேஷனல் அவார்டு வின்னர் சாவனி ரவீந்திரா மராட்டி பாடியிருக்காங்க. இட்ஸ் a மெலோடி, பியூட்டிஃபுல் சில் மெலோடி டோட்டலா. ஃபைனல் மிக்ஸ் வரைக்கும் துருவன் சார் வந்தாரு. எனக்கு பாம்பேல எனக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டாரு, நீங்க எங்க இருக்கீங்க? பாம்பேல ஃபைனல் மிக்ஸ் வந்து உட்காந்து ஃபைனல் மிக்ஸ் உட்காந்து கேட்டார் எல்லா பாட்டையும். எங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்க? மிக்சிங் எங்க பண்ணீங்க? மிக்சிங் வந்து பாம்பே ஹரிகரன் சார் ஸ்டுடியோல பண்ணோம். நம்ம இந்த மிக்ஸ் ஸ்டுடியோ பாம்பே. ரெக்கார்ட் வந்து சென்னை டிவிஸ் என்னோட ஸ்டுடியோ டோட்டலா. அப்புறம் மும்பைல 2-3 சிங்கர்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம். சங்கர் மகாதேவன் சார் நம்ம ஆன்லைன்ல தான் ரெக்கார்ட் பண்ணோம், டைம்ஸ் இல்லை, டேட் இல்லை. ஸ்பெயின்ல ஒன்று பண்ணோம், துபாயில ஒன்று பண்ணோம். துபாயில வந்து பண்ணது வந்து ஒரு சிங்கரோட ட்ரைலர்ல ஒரு சிங்கர் பாடிருப்போம், அது வந்து துபாயில ரெக்கார்ட் பண்ணது. அப்புறம் மெக்சிகோல கிட்டார் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோம்.
அண்ட் நிறைய பேர் உங்களுக்கு இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாடினது, ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனதெல்லாம் கேள்விப்பட்டோம். யுகபாரதி சார் எழுதியிருக்காரு இதுல ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் கபிலன் சார் எழுதியிருக்காரு ஒரு பாட்டு, அவர் எழுதியிருக்காரு. மோகன் ராஜா ஆல்ரெடி எனக்கு எழுதியிருக்காரு. முல்லை நிஷாந்த்னு ஒரு பாட்டு அவர் ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்டிருந்தேன் டோட்டலா, இந்த கேங்ஸ்டரோட சாங். ஸோ இதுல எல்லா கேரக்டர்ஸும் வருவாங்க. அது வந்து டைரக்டர் கேட்ட ஸ்பெஷலாக எனக்கு இதுவுமே இங்கிலீஷ்ல தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டு. சரி, அவரோட விஷன் அது இங்கிலீஷ்ல டோட்டலா பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படி ஃபீல் பண்ணீங்க? அது மணி சாரோட ஒரு படம் பார்த்தேன். நம்ம கௌதம் கத்தி நடிச்சப்போ என்ன பண்ணாது, கடல். அதில் வந்து ரஹ்மான் சார் ஒரு ஹயாட்டி சாங் ஒன்று போட்டிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங். அது சார்கிட்ட கேட்டேன். சாரோட சவுண்டிங் ஆல்மோஸ்ட் ரஹ்மான் சாரோட டச் ஆகும், சாரோட சவுண்டிங்கு. சரி கேட்டுருவோம், நம்மளுக்கு அந்த சாங் கிடச்சிரும்னு சொல்லி தைரியம் வந்தது. சவுண்டிங் கேட்டோடனே கேட்டோம், கொடுத்தாரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏஆர் ரஹ்மான் சாரே வந்து ரிலீஸ் பண்ணாரு. இல்ல அது வந்து அங்க மனோனம் தான் ஃபுல்லா இல்ல ஹெல்ப் பண்ணது ஃபுல்லா ரஹ்மான் சார் ரிலீஸ் பண்றதுக்கு காரணம். அப்புறம் செகண்ட் சிங்கிள்ஸ் தேவா சார் ரிலீஸ் பண்றதுக்கு எல்லாமே ஒரே மியூசிக் டைரக்டர்ஸ் வச்சே நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க சார். அது அதுக்கப்புறம் அண்ணனோட சாங்லயே ஒரு போர்ஷன் இவர் பாடுறாரு ஷரத், அவருக்கு மட்டும் அந்த கானா பாலா வாய்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். இருக்கும் அது மட்டும் யூஸ் பண்ணிருப்போம் அந்த வாய்ஸ் கானா பாலா சார். அப்புறம் கபிலன் சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அது யாமா யாமையா டுவெட் சாங். இட்ஸ் a பியூட்டிஃபுல் சாங். அது நல்லா, அதுவும் கார்த்திக் சாரும் சாவனியும் பாடிருக்காங்க, டுவெட்ஸ் பாடிருக்காங்க. ஷரத் பாடி இருக்கிறாருன்னு நான் வந்து ஒரு விஷயம் எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இல்ல அந்த இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்க வாசி, ஹெவி கேரக்டர்ஸ். அதுல அஞ்சு பேர் பாடிருக்காங்க டோட்டலா. அதுல இந்த ஒரு கேரக்டர் மட்டும் ஒரு வாய்ஸ் வைக்கணும்னு வச்சோம் டோட்டலா. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டுல பார்த்தா பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க. ஹீரோக்கு மேல பண்ணீங்க பெர்ஃபார்மன்ஸ். மனோ சார் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்களா? மனோ சார் உங்களுக்கு லிப் வரும், உங்களோட லிப் இருந்தது. ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருந்தே அவரோட வாய்ஸ் வந்து நான் டான்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். இன்னைக்கு அவரோட சன் கூட நான் டான்ஸ் பண்ணும்போது அதோட சந்தோஷம். மேபி அதுதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எனர்ஜி கொடுத்து ஆட வச்சிருக்குதோ. பயங்கர எனர்ஜி. ஏன்னா துருவனை விட நீங்க தான் ஹைலைட்டா தெரியுறீங்க. இல்ல இல்ல டான்ஸ்ல சூப்பரா ஆடினாரு. இல்ல நீங்க அப்படி அது சொல்லக்கூடாது. ஹீரோ அந்த டான்ஸ், அந்த பாட்டுல டான்ஸ் ஆடக்கூடாது. அவர் வந்து ஒரு சோமபானத்துல இருக்காரு, கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்ல இருக்காரு. அந்த என்ஜாய்மெண்ட்ல இருக்கிறப்ப அவரு முறையா ஸ்டெப் போட்டா அவர் வந்து கொரிய பண்ண சிரிஃபா மாறிடுவாரு. சரிங்களா? அங்க டான்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ட்ரங்க்ல இருக்கிறவங்க என்ன மூவ்மெண்ட் பண்ணுவாங்களோ அந்த மூவ்மெண்ட் தான் பண்ணணும். அதான் கொரிய மாஸ்டர்கிட்ட கேட்டா அவர் அதான் பண்ணியிருக்காரு, ஹீரோக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா. மற்றபடி வேற ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் வேற பயங்கரமா இருந்ததா? அதுதான் உங்க ஹேர் ஸ்டைல் வேற அதுல இப்படி வச்சு அந்த மூடுக்கு என்ன மீட்டர் தேவையோ அதை தான் கேட்ட மாஸ்டர்கிட்ட, அதை தான் ஹீரோ சாருக்கு அவர் பண்ணியிருப்பாரு. மற்றபடி அவர் டான்ஸரா பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் டான்ஸர். அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஹீரோ ஆக்க போறீங்களா? ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வச்சிருக்கீங்க சார். அவர் டேட் எனக்கு தர மாட்டாரு. அவர் விஜய் டிவில டாம்சன் சார் அது மாதிரி பெரிய இடத்துக்கு தான் தருவார், எனக்கு தர மாட்டார் டேட். ஓகே, இது இப்படி சரண்டர் ஆயிட்டீங்க. ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா டக்குன்னு சரண்டர் ஆயிட்டீங்க. இன்னொரு விஷயம் இந்த படம் பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். துருவன் கூட பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும், எனக்கு எப்பவுமே அப்பாவோட அந்த நானே ஒரு அப்பா தான் கூப்பிடுவேன், அப்பா சொல்லுங்கப்பா. அதனால நாங்கள் வீட்டுக்குலாம் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா அவர் எப்படின்னா கொஞ்சம் கூட நம்ம ஒரு ஹீரோவா பண்றோம் அப்படின்னா ஒண்ணுமே அவர் வந்து அவரு ஜாலியா எங்க கூட கிடைக்க மாட்டாரு. வா நம்ம போய் இப்போ ஃபுட்டு கூட நாங்கள் ஏதாவது சாப்பிட்றோம்னு வச்சுக்க, அவர் போய் ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்து அவருக்கு போய் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாரு, இது சாப்பிடு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும். ரெக்கார்டிங் மனோ சார் வீட்டுல இருந்து வரும் ஸ்பெஷலா குருவன் மனோ சார் அதே அப்பா எப்படியோ அதேதான் அப்படியே இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி இந்த டீமே ரொம்ப பிளஸ்டா இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியா இருந்திருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்ல ப்ரொடக்ஷன் ஃபுட் வருவாங்க. ஆனா அவர் வந்து ப்ரொடக்ஷன் ஃபுட்ல கூட எங்க 3 பேருக்கு வேணாம்னு சொல்லிட்டு வெளிய அந்த தனியா ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணுவாரு. இப்போ நீங்களும் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கீங்க? நான் ஒரு நாள் சாங் போயிருந்தேன். சரி மாஸ்டர் இது பக்கத்துல என்னோட சாங் பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப ஸ்பெஷலா வர வச்சு தனியா இது பண்ணாரு. உங்களுக்கு நீங்க தனியா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஷெரீஃப் மாஸ்டர் கிட்ட பேசியிருந்தோம். நல்லா பண்ணியிருந்தாங்க விஷுவல்ஸ் எல்லாமே. அது கொடைக்கானல எங்க பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சாங் பியூட்டிஃபுல்லா பண்ணிருந்தாங்க. ஓகே. அண்ட் உங்களுக்கும் அந்த ஹில் ஸ்டேஷனுக்கும் பெரிய பந்தம் இருக்குதோ? உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன்லயே அமைதியா சார் எப்படி இருந்தது? இல்ல நம்ம ஜெனரலா எனக்கு இந்த
மலை ஏறினா ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸ் முன்னாடி இருந்துச்சு. ஓகே. ஆனா படம் நடிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த சென்ஸ் போயிடுச்சு. விசித்திரன் ஃபுல்லாவே நான் ரசிச்சு அங்க வைக்கணும்னே வச்சோம். ஷூட்டிங் 48 நாளுமே ஹில் ஸ்டேஷன்ல தான் பண்ணோம் அங்க. ஸோ இந்த படத்துக்கே நான் ரொம்ப நாள் அது வெளியே வந்துட்டா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டு லைஃபா இருக்கும். அங்க போயிட்டு நான் அவ்வளோ ப்ரெசண்டா இருக்கும். உங்களோட போனாலே எனக்கு என்னன்னா என் ஃபேமிலியில வர வச்சுட்டேன். அப்போ என் குட்டி பாப்பா, என் பொண்ணு, அவங்கள வர வச்சுட்டு சொன்னோம். அந்த அது அது இதுவே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த ஏரியாவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். கிடைக்கிற கஷ்டம் அப்பப்போ போய்க்கிற வேண்டியதுதான். அண்ட் இந்த படம் டோட்டலா எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு? நீங்க எவ்வளவு நாள் பிளான் பண்ணீங்க? அந்த டைம்ல எடுக்க முடிஞ்சதா? எத்தனை ஸ்கெடியூல் போனீங்க? இல்ல அது 2 ஷெடியூல் போனோம். நாங்க பிளான் பண்ணாமலே எடுத்துட்டோம். கொஞ்சம் வெதர் சப்போர்ட் பண்ணல, அதனால டேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. போட்ட பிளானை விட ஒரு 7-8 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அது வெதர் சப்போர்ட் பண்ணல. நாங்கள் போன டைமில் வந்து ஹெவி மழை ஆயிடுச்சு. அது அதனால தான் ஒரு டெபியூ டைரக்டரா எப்படி உங்களால அந்த ஸ்கெடியூலை கரெக்டா ஃபாலோ பண்ண முடிஞ்சது? இல்லை, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் எப்பப்பெல்லாம் வெதர் எனக்கு பிரச்சனை பண்ணுதோ அப்பப்பெல்லாம் எனக்கு சுரேஷ் எனக்கு கரெக்டாக வேற எங்கே இருந்தால் கூட எனக்கு ரேட்டை கொடுத்துருவாரு. அதே மாதிரியும் ஐயாவும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் பயங்கர பிஸியாக தான் இருப்பார். எங்கேயாவது கொடுத்துருவாப்புல. அவர் பிரதர் வந்து முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. வர உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டாரு. அப்புறம் அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பவுண்டரியில் ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம். என்னதோ அது 200% விஷுவல்ல விஷுவல் நான் ஸ்பாட்லேயே அவர் சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு இது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன்னா சீன்ஸ் தான் ஸ்பாட்லாம் எல்லாருமே கொடுப்பாங்க எப்போவுமே பவுண்டரில். இவர்கிட்ட வந்து நான் பவுண்டர் எனக்கு கம்பல்சரி வேணும். நான் மனோஜ் சார் சன் அடிக்கிறாங்க, அதனால எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனேன். அவங்க கரெக்டாக பண்ணணும், தப்பாக போயிருக்காது, ரீடேக் பண்ணக்கூடாது வாங்கிட்டு போனேன். ஃபுல் பவுண்டரி நான் ரீட் பண்ணிட்டேன். அதில் ஒரு விஷுவல் எனக்கு வந்து இமேஜினேஷனும் வந்தது. அந்த விஷுவல் அப்படியே கொடுத்தாரு ஸ்பாட். உண்மை. ஏன்னா பவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கார் கண்ணாடியில் ஒரு பீர் பாக்கெட் வந்து உடையணும்ன்றது ஒரு சீன் இருக்குது. அது எப்படி திருத்தி அடிக்கிறாங்க உடையில. கடைசியில் தலைவரை ஒரு பாட்டு எடுத்து விட்டாரு, கரெக்டாக ஒரு உடைச்சது. அதுல என்ன எழுதிருக்கோ அந்த மாதிரி அது பண்ணியா அப்புறம் அது இல்லாம எனக்கு கிடைச்ச டீம், என்னோட டிஓபி ஆனந்த் இன்னைக்கு வர வேண்டியது கொஞ்சம் வெளில போயிட்டாரு. அவரு பயங்கர சப்போர்ட். அப்புறம் என்னோட கோஆர்டினேட்டர் ரவி இருக்காரு அவரு. அப்புறம் என்னோட ஏடிஸ் வந்து எப்பயுமே 24/7 அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க அந்த குளூரில். அதனால் என் டீம், என் டிஓபி, என் கோஆர்டினேட்டர் பசங்களுக்கு தான் இந்த கேள்விக்கு கிரெடிட்ஸ் அவங்களுக்கும் போகும். ஓகே. ஒரு கேமராமேன் அண்ட் டைரக்டர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இந்த பாண்டிங் இருந்தது ஆன் ஸ்க்ரீன்ல அங்கே செட்டில் அங்கே ஒர்க் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு? ஏன்னா சண்டையும் நடந்திருக்கும், அதே சமயத்துல டிஸ்கஷன் எல்லாம் போய் ஃபைட் இல்ல சண்டை நடக்கும். ஆமா, இது அந்த டிபார்ட்மெண்ட் தனியா வரும். இது எனக்கும் சண்டை வரும். ஏன்னா நாங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரூமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த கேரவன்ல பாத்தீங்கன்னா டபுள் டோர் கேரவன் தான் நாங்க ரூமே அப்படி வச்சுக்கிறோம் ஹோட்டல்ல. ஓகேங்களா, ஒரு ரூமை திறந்தா கேமராமேன் இருப்போம், இந்த ரூம் தான் நான் இருப்பேன். ஒரு டோர் தான் எங்களுக்குள்ள வித்தியாசம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை டிசைன் பண்ற அப்பவே முதல்ல டிசைன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெண்டு தான் டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு துருவன் சார்கிட்ட சொல்ல போறேன்றதையும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போய் சொன்னேன். அப்புறம் நான் பவுண்ட் பண்றப்பையும் கூட தான் இருந்தார் அவர். அதனால வந்து எங்களுக்குள்ள வந்து எந்த பிரச்சனையும் வராதுக்கான காரணம் தான். நாங்கள் வந்து ஸ்னாப் சைஸ் எழுதுறப்பலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டார் இல்லைங்களா. அடுத்து இந்த சீனுக்கு அப்புறம் என்ன, இந்த ஷார்ட்டுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியும். எனக்கு என்ன அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு அவருக்கு தெரியும். எனக்கு எந்த அளவுக்கு தெரியும், டிஓபிக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ கோஆர்டினேட்டருக்கு அந்த அளவுக்கு தெரியும். அதனால இங்க என்ன தேவை, இங்க என்ன தேவையில்லைன்றது முன்கூட்டி எல்லாத்துக்குமே தெரிஞ்சதால இந்த பிரச்சனைகளுக்காக எந்த ஒரு அண்ட் துருவன் அவர்கள் வந்து ஒரு டெபியூ ஆக்டர்னு போது அவருக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தது? ஏன்னா சுரேஷ் சாரோடு நடிக்கும் போது அவர் என்ன சொல்றது, லைவ்லி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியவர். ஸ்பாட்லயே வந்து இது வேணுமா வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோன்றவர். அண்ட் மற்றவங்களும் அதே போலதான். ஸோ அது எந்த அளவுக்கு அவர் பேலன்ஸ் பண்ணாரு? இந்த கேள்வி நல்ல கேள்வி. ஆனால் என்னன்னா நீங்க டெபியூன்னு சொல்றீங்க, ஆனால் சார் வந்து ஒரு சினிமா போனு அது ரைட்டா? அது வந்து ஏன்னா நீங்க அடிக்கடி நம்ம மறந்துடும், அவர் வந்து நியூ ஃபேஸ் கிடையாது. ஆமா, ஆக்டரா கூட அது சொல்ல தேவையில்லை. ஏன்னா சார் வந்து சின்ன வயசுல இருந்தே கேமரா பார்த்து தான் பழகிட்டு இருக்காரு அவர். அதனால இங்க கேமரா முன்னாடி வந்து நிக்கிறப்ப அந்த எந்த ஒரு கூச்சமும் எதுவுமே கிடையாது. அதனால அதுல அதை பத்தின எந்த விஷயமும் கிடையாது. அவரு அண்ணன் சொல்லணும்னா அண்ணனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு அண்ணனுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. இன்னும் பெரிய டைரக்டர்ஸ் வந்து அண்ணனை இன்னும் பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்லணும்.
ஒரு டெபியூ டேரக்டராக நான் சொல்லணும்னா இன்னும் பெரிய டேரக்டர்ஸ் அண்ணனை யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். அண்ணன் வேறு மாதிரியான ஒரு ஆக்டர் அவர். என்ன கேட்குறோம், ஒரு ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 மணி ஆயிடுச்சு, வித்தவுட் பிரேக் போயிட்டு இருக்குது. ஒரு ஷாட்டில் அவர் ஷோல்டர் மட்டும் தான் நடிக்கணும், ஒரு சின்ன திரும்பணும், அவ்வளோதான். அதில் மட்டும் எனக்கு ஒரு 5 வெரைட்டி கேட்டேன். 5 டேக்குமே ஓகே, 5 வெரைட்டி கேட்டேன். அந்த 5 வெரைட்டியுமே ஒரு சின்ன ஷாட்டில் எனக்கு அதை பண்ணி கொடுத்தாரு. அது ட்ரைலர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த ஷார்ட் பர்டிகுலராக. அது ஆனால் அண்ணன் வேற மாதிரி, அவங்க சொல்லி கொடுத்தீங்களா சார்? சின்னதுல இருந்து ஏதாவது கத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படி ஏதாவது யோசிச்சு பண்ணீங்களா? எனக்கு நானே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் யாரும் கேரக்டர்ஸ் கொடுக்கறது இல்லை. எப்படி நடிச்சு சூப்பரா இருக்கும். ஐயோ அதாவது கமல் சாரோட ஒருத்தவங்க ஃப்ரேம்ல நின்னு பண்றாங்கன்னா தூக்கி சாப்பிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே ஃபுல்லா அது அப்படியே ஸ்பாட்ல அடிக்கிறவங்க கவுண்டரே தூக்கி சாப்பிட்டு இருப்பாரு சார். ஓகே. ரொம்ப நாளா என்ன பேர் சொல்லி கூப்பிடணும். அவங்க வாய்ஸ் வச்சு கூப்பிட்டேன். கரெக்டா அதுவும் அந்த லைனை சொல்லுமா, வேற லைனே கிடைக்கலையா? அது ரொம்ப பிடிக்குமா? ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த படத்துல ஒரு லாங் ஷாட், ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க சார். அதெல்லாம் உங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம். ஆனா இந்த படத்துல என்ன மாதிரியான வேரியேஷன் வந்து அதுல காட்டியிருக்கிறீங்க? நம்ம அது மத்தியானம் வரைக்கும் எனக்கு அந்த சீன் சூட் போட போறது தெரியாது. மத்தியானம் நான் சாப்பிட போனோன்னு தான் அந்த டைலாக் பேப்பர் எடுத்துட்டு வராங்க. ஒரு 6-7 பக்கம் இருக்கும் டைலாக். ஸோ டைரக்டர் சார் இல்லை சார் நம்ம இந்த சீன் எடுக்கல, ஸோ கொஞ்சம் நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னா நான் 3 பசங்க என் பிள்ளைங்க அது வச்சுட்டு நான் வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு சீக்வன்ஸ். அதுக்கு முன்னாடி தான் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு சீனை அவங்க நம்பணும். ஸோ அந்த ரியலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல ஏற்றிட்டு ஒரு 15-20 நிமிஷத்துல அந்த சாப்பிட்டுட்டே அதை அப்படியே பேப்பர் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு மைண்ட்ல பிரேக்ல ஆமா ஒரு 15 மினிட்ஸ் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ரிஹர்சல் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு போய் கேமராமேன் வச்சு ஒரு ரிஹர்சல் பார்த்தோம். ஏன்னா அது சின்ன ஸ்பேஸ் இப்படிதான் இருக்கும். ஆமா ஒரு ஒரு ஹோட்டல் ரூமோட சைஸ் தான். அப்போ கேமராமேன் அவர் கரெக்டா அந்த ஸ்டெடி கேம்ல வரணும். ஸோ அந்த ஆங்கிள் கரெக்டா நான் எந்தெந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி எந்தெந்த டைலாக் எல்லாம் போடுறது. இந்த டைலாக் போடுற விஷயம் வந்து பாலா சார்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். பாலா சார்ட்ட இருந்து ஒரு அதாவது வந்து ஒரு மெட்டீரியலோட நம்ம ஒரு மெட்டீரியலோட எடுத்து நம்ம நடிக்க போகும்போது ப்ராப்பர்ட்டிஸ் மெயினா ப்ராப்பர்ட்டிஸோட எடுத்து நடிக்கும் போது ஒரு ஸ்பேஸ் விட்டு அதை கரெக்டா அந்த டைமிங் போட்டு அந்த டைலாக் இருந்துச்சுன்னா மறக்கவே மறக்காது அப்படிங்கிறது மெத்தட் ஆக்டிங்ல. அது பாலா சார் யூனிவர்சிட்டியில. ஸோ அவர் கரெக்டா அதனாலதான் அவரோட எல்லா படத்துலையும் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டே இருக்கும். இந்த கிளாஸ் இப்படி தூக்கும் போது ஒண்ணு வரும். இந்த நீங்க இது பார்த்துருப்பீங்க சூர்யா சார் தான் சுத்தி வைப்பாருல. ஸோ இது எல்லாத்துலயும் ரோல் டைலாக் போயிட்டே இருக்கும். அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் சூர்யா சார்ல வாய்ப்பே கிடையாது. ஸோ அது அந்த இப்போ நான் என்னன்னா என்ட்ராகி பேசி இது பண்ணிட்டு உட்காந்து நிமிந்து திருப்பி இவங்களோட வந்து பேசி எல்லாம் சிங்கிள் டேக் தான். ஒரு சிங்கிள் டேக்கு ஃபுல்லா ஒரே லென்த் ஷாட் ஒரே ஃபுல்லா எடுத்து ஃபர்ஸ்ட் தடவை முடிச்சாச்சு. எமோஷனலா முடிச்சிட்டோம். ஏன்னா எல்லாம் கன்வின்ஸ் ஆகணும். இவங்க ரியலா இது பண்ற மாதிரி அப்படியே உட்காந்துட்டாங்க. டயலாக் அந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் மாறணும். அது இன்னும் ஃபுல்லா இதாகி எமோஷனல் ஆகி முடிச்சு அந்த இது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த தேவைக்காக ஒரு 2 க்ளோஸ் எடுத்துக்கிட்டாரு. பட் அந்த 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 மாதிரி எனக்கு ஃபீடு கிடைக்கல அப்படின்னு எனக்கு வருத்தம். அடுத்தடுத்த படங்கள்ல வந்து அந்த மாதிரி இது வரல அப்படின்னு. ஆனா அதை வந்து என்னோட அடுத்த படத்திலேயே நானே பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு இந்த மாதிரி லென்த் ஷார்ட்டா இருக்கணும் அப்படி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது இவர் சொன்ன விஷயம் இவர் கொடுத்த விஷயம் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு. அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு டவுன் டு எர்த் இல்ல நீங்க கொடுத்தது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்ததுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். கொடுக்கணும்ல அந்த சீன் சில பேர்ல வரீங்க சார் அப்படியே நிக்கிறோம் சார் அப்படி ஒரு லுக்கு சார் அப்படி மிரட்டுறோம் சார் அதை டக்கு டக்கு டக்குன்னு ஷார்ட்ல வச்சுட்டு போற காலத்துல அந்த கதைக்கு ஒரு உயிர், அந்த அந்த ஒரு கொடுக்குற அந்த டைலாக் ஒரு உயிர்,
அதை நடிக்கிற ஒரு நடிகனுக்கு, ஏன்னா எவ்வளவுதான் இவர் வந்து தான் டேலண்ட போட்டு எழுதினாலோ வச்சாலோ எவ்வளவு பெரிய டயலாக் இருந்தாலும் ஸ்கிரீன்ல நாங்க தான் பண்ண போறோம். அது ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், ஒரு நார்மலா என்னைய மாதிரி ஒரு நடிகனா கூட இருக்கும். பட் நம்ம அந்த பெர்ஃபார்ம் பண்ணும் போது நம்மளதான் மக்கள் பார்ப்பான். நீங்க தன்னடக்கத்தோட என்ன நடிகன் சொல்லிக்கலாம், நீங்களும் வந்து ஒரு ராட்சச நடிகன் தான் நாங்க சொல்லுவோம். ஆனா உண்மையான எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுகளுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு திறமசாலியான இயக்குனர்கள் இருக்காங்க, அதான் உண்மை. ஓகே. அண்ட் உங்ககிட்ட வர என்ன சண்டை உங்களுக்கு அவருக்கும்? சண்டைனா மியூசிக்கலா தான் இருக்கும். அவரு இப்படி கேட்பாரு, அது கேட்பாரு. ஒரு இதுல வந்து ஒரு சாங்ல வந்து எனக்கு கிக் இப்படிதான் வேணும், அவ்வளவு டீடைல்டா கேட்டுட்டாரு. சார் இப்பதான் பிரியாணி செய்ய சொல்லிருக்கீங்க, அதுக்குள்ளேயே கேட்டீங்கன்னா எப்படி? டைம் வேணும், அந்த ப்ராசஸ் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும், டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவேன் சார். அது மாதிரி சண்டைகள் இருக்கும். சில ஷார்ட்ஸ்க்கு வந்து சில ஷார்ட் சூப்பரா, ஒரு ஷார்ட்ஸ் நான் துருவன் சார் நடிச்சிருப்பாரு, குணா கையில எடுத்திருக்காங்க, ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது ஸ்கோரிங் பண்ணணும், இந்த இடம் சைலண்ட் விட்டுடலாம், தேட்டர் ஒரு சைலண்ட் எமோஷன், இதுக்கு எல்லாமே டேரக்டர் ஓகே ஸ்பேஸ் கொடுக்குற நீங்க பண்ணுங்க சார், அந்த இடம் நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டிய இடம். நான் சொல்றேன் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எமோஷனுக்கு போயிடலாம், ஓவர் அண்டர் ஸ்கோரிங்ல ஒர்க் பண்ணலாம், ஓவர் ஸ்கோரிங் பண்ண வேணாம் அந்த இடத்துல. தென் ஒன்னொன்னு எல்லாமே கடைசி ஆஃப்டர் இன்டர்வல் வந்து எல்லா பாட்டும் ஃபாஸ்டா இருக்கும். திடீர்னு ஸ்லோ ஒரு சாங் கேட்டாரு, சங்கர் சார் படத்துல எல்லாத்துலயும் ஒரு ஃபாஸ்ட் எடுத்து முடிப்பாங்க, திருப்பி படத்தை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி எனக்கு இந்த சாங் வேணும். கதை கேக்குது அத மீறி கதையை மீறி நம்ம முடியாதுல. அது யுகபாரதி சார் எழுதிருக்காரு, அபய் பாடியிருக்கா, ஷைலி பிட்வாக்கர் பாம்பேல சிங்கர் பாடிருக்காங்க. சாங்ஸ் அப்படின்றது அது வேற. பட் ஆனா படத்துக்கான கதையோட நம்ம வந்து ஒன்றி படத்தை பார்க்கணும்னா அதுக்கு ஆர்ஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அது எந்த அளவுக்கு நீங்க வந்து we made a character. இப்ப அண்ணனுக்கு ஒரு கேரக்டர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஒரு கேங்ஸ்டர் காரன் ஒரு கேரக்டர், அவர் தனி தீமே இருக்கு, அவர் ரிங்டோனே வச்சுக்கலாம், அது கட் பண்ணி தனியா ஒரு தீமே இருக்கு, அவருக்கு அனுப்பிச்சு விடுப்பேன். ஸோ தீம்ஸ் டோட்டல் தீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன் டோட்டலாகவே. ஸோ அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி இவங்க கேங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு தீம், அப்புறம் துருவன் சாருக்கு ஒரு தீம் இருக்கும், அப்புறம் அவரோட ஷேட்ஸ் மாறும்போது அதுக்கு ஒரு தீம் இருக்கும் டோட்டலாகவே. ஸோ ஹீரோயின் என்ட்ரி ஒரு தீம்ஸ். ஸோ ஐ மேட் அஸ் அ தீம், டோட்டலி தீமா வச்சுக்கிட்டா த மெலோடி வில் பி ஸ்டாண்ட். வாரிசை பத்தி சொல்லணும்னா நான் பார்த்தேன், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண ப்ரொடக்ஷனே சலீம் விஜய் ஆண்டனி கூட அவ்வளவு ஜெல்லாகி, இது என்னோட ஸ்டூடியோ அனிமேஷன் இது வரைக்கும் விஜய் ஆண்டனி பண்ணாதான். ஸோ அவருக்கு ஒரு ஸ்டஃப் இருக்கும், இஸ் ஹைலி டேலண்டட் மியூசிக் டைரக்டர். கேட்டா அவர் சொல்லுவார், நான் சாதாரண கீபோர்டுங்க தெரியாதுங்க அப்படின்பாரு, பட் ஹைலி டேலண்டட். அவர்கிட்ட கரெக்டா அந்த ரிதமா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், எங்கன்னு அந்த எடிட்டிங் பல்ஸ் தெரியும். அவர் அதே இதை வந்து இவர்கிட்ட நான் பார்த்தேன். அஸ் அ மியூசிக்கா ஒரு சாங் வந்து கேட்கும் போது அதோட ஸ்ட்ரிங் இதுன்னு அப்படி தனியா பியூட்டிஃபுல்லா இருக்கும், பிரிச்சு தனித்தனியா நீங்க அவரதை வச்சு கேட்டீங்கன்னா தெரியும், அவரோட சாங்ஸ் எல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். சாங்ஸா இருக்கட்டும், அது பிஜிஎம்மா இருக்கட்டும், ஆர்ஆரா இருக்கட்டும், ரொம்ப குவாலிட்டியா பண்ணுவார். இவர் வர வேண்டிய தமிழ் சினிமால இன்னும் மிகப்பெரிய பொசிஷனுக்கு வரணும். காட் பிளஸ், இவர் 100% வந்துருவார். இந்த மாதிரி நல்ல படங்கள் கிடைக்கும் போது இவரோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இவரோட டேலண்ட் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்போது எவ்ரிபடி கம் டு நோ. அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி இஸ் டூயிங் ஆல் ஓவர் வேர்ல்ட். பாலிவுட்ல பண்ணிட்டு இருக்காரு, ஹாலிவுட்ல பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அதான் சொன்னேன், கொஞ்சம் இந்த கொஞ்சம் தமிழுக்குமே கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணுப்பான்னு சொன்னேன். ஏன்னா இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து அவரு ஒரு டைப்பு, ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு டைப்பு, அண்ட் தென் அனிருத் ஒரு டைப்பு, அது என்னன்னா ஒரு மிக்ஸ்டு டைப்ல இருக்காரு தம்பி. அது மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வரணுங்கிறது தான் என்னோட உண்மையிலே ஹைலி டேலண்டட், அவ்வளவு இது இருக்கு. பட் ஆனா அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட ஸ்டுடியோ போயிருக்காங்க. நானு 18 வருஷம் 16 வருஷம் இருக்குமா, 15 வருஷம் இருக்கும் ஸ்டுடியோக்கு போறேன். அப்பயே லேட்டஸ்ட், ஏன்னா யூஎஸ்ல அங்க இருக்கிற லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸையும் விட்டுருக்கும். அப்பயே அது ஏரமன் சார்ட்ட தான் இருக்கும். இவர்கிட்ட வந்து இவர் ஸ்டுடியோக்கு போயிருக்கேன் நானு. அப்பயே வச்சு ஸ்டுடியோவே வேற மூடுல இருக்கும், இன்னமும் ஹாலிவுட் ஸ்டுடியோ மாதிரி வச்சு ஏதோ செட்டப் பண்ணி இன்னமும் அந்த செட்டப். இப்ப கூட கேட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்களா எங்க போய் ரெக்கார்டிங் இதுன்னு பயந்துருவாங்க. எதுக்கு தெரியுமா பயந்துருவானுங்க. வச்சிருக்க செட்டப் எல்லாம் பார்த்தா ஆளு 2-3 ஓடி கேட்பான் மொழையா அப்படின்னு. அப்படிலாம் இல்லடா, ஆட சாதாரண
பயன்படுத்திட்டேயா? மனோஜ் சாரோட இன்வால்வ்மெண்ட் எந்த அளவுக்கு இருந்தது? அவர் உங்களுடைய மியூசிக் கம்போசிஷன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா சார்? இருந்தீங்களா? அண்ணன் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டாரு. அவர் ஒரு அங்க வந்து ஒரு சிங்கரா தான் இல்ல கம்போசிஷன்ல ஜாயின் பண்ணாரா சார்? இல்ல கூப்பிடுவேன் இல்லை. ஆனா கேட்டிருக்காரு, சாங்ஸ்லாம் கேட்டாரு. ஒரு பல்ஸ் தான் அழகா சிங்கிங் பாடி எதுவுமே சொல்லல. தம்பி இதை சேஞ்ச் பண்ணிக்க, அது சேஞ்ச் பண்ணிக்க, எதுவுமே சொல்லல. ஆனா ஏன் கூப்பிடல அவரை? இல்ல அண்ணன் பிஸி. அண்ணன் சாங்ஸ் ட்ராக்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டான். எனக்கு யூஎஸ்ல இருக்கும் போதே துருவன் சார் கிட்ட அனுப்பிச்சு அப்பா கேட்க சொல்லுங்க, இதான் சொல்ல இன்புட்ஸ் ஏதாவது வாங்கிக்கோங்க, அப்பா தான் சொல்றாங்க, எதுவுமே சொல்லு நல்லா இருக்கும் தம்பி. அவர் பண்றத இன்புட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதான் நீ மிஸ் பண்ணிருக்க ஒரு பெரிய மகா நடிகனை 2 நிமிஷம் மாத்திரம் நடிக்க வச்சிருக்கீங்க. தப்பு மாதிரி 2ஆம் மரியாதைன்னு ஒரு படம் எடுக்க போறாங்க. இல்ல அப்படி ஒரு டைமிங் கவுண்டரு பர்ஃபார்மரை நீ பாரு, அடுத்த படம் ஒழுங்கா ஃபுல்லா போடுங்க. கண்டிப்பா இல்ல இப்ப நான் ஒரே சாருக்கே தெரியாத ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் சாருக்கு தான் ஒரு கேரக்டர் ஒண்ணு, ஒரு முக்கியமான கேரக்டர் எழுதியிருந்தோம். துருவன் சாருக்கு அப்பா கிட்ட போய் கேட்கறதுல பயம். எங்க இதை போய் நான் கேட்க முடியாதுங்க, கேட்டா அது அப்பா ஒத்துக்காரான்னு தெரியாது, நம்ம போயிட்டு பல்ப் வாங்க வேணாம், அது அவங்க அவரே கேட்க முடியாது, கேட்க முடியாது. இன்னைக்கு கட் பண்ணா நாளைக்கு யூஎஸ், லண்டன், மலேசியா, டேட் பிரச்சனை, கால் சீட்டு. எனக்கே ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாரு வீட்டுக்கு. இவ்வளவு பிஸியா இருக்கும்போது எப்படி சார் போனேன். ஆனா ஒரு 2 டைம் அந்த ஷூட்டிங் வந்து எல்லாம் சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு ஃபாரின் சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. அவர் துருவன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபோன் பண்ணுவாங்க, அப்பா வருவாங்களா ஸ்பாட்டுக்குன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. சார் ஆனா மைக்கிங்க்கு வந்துட்ட பிறகு என்ன இவ்வளவு லைவ் ஷோஸ் பாடுறீங்க, டப்பிங் பண்றீங்க, டிராவல் பண்ணிட்டு வந்து பாடும்போது பாடும்போது அந்த கம்பீரம் பவர்ஃபுல் இருந்துச்சு பாருங்க. வாய்ஸ்ல அந்த விப்ராட்டோ எதுவுமே இல்ல, நீட் ரொம்ப. இன்னைக்கு பாடுற ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சார் வாய்ஸ் கேட்கும்போது. இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா அந்த பவர் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. சாரி மகேஷ், எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. சார் வந்து அந்த இந்த சாங் கேட்டார், டூயட் கேட்டார் இல்லையா, ஸ்டுடியோ வந்து கேட்டுட்டு அதுல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்த்தா சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க இமிடியேட்டா அடுத்த நாள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்த்துட்டீங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்க்க எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தெரியல எனக்கு. அந்த டூயட்ல வந்து ஒரு சூப்பர் எந்த சாங்னு சொன்னீங்கன்னா மேபி அவர் டூயட்ல. ஆமா டூயட்ல இது சேர்த்தா டூயட்ல வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பாலிவுட் ஸ்டைல்ல இருக்கும், ஒரு இங்கிலீஷ் ரேப் மாதிரி வரும், அது வரும். ஸோ அதுல வந்து நாதஸ்வரமே நம்ம வேற மாதிரி ட்ரீட் பண்ணிப்போம், கசு மாரி ட்ரீட் பண்ணி டோனாலிட்டி மாத்தி. நாதஸ்வரம் தான் அது ஆக்சுவலா ஒரிஜினல் டோனு, பட் நாங்க ஈக்யூஸ்ல டோன் பண்ணும்போது கசு சவுண்ட் பண்ணோம், அது மாதிரி சவுண்ட் பண்ணோம், நாதஸ்வரமா சவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இவ்வளவு தூரம் சார் இப்போ மியூசிக் பத்தி அவர் ரெக்கார்ட் எப்போ பண்ணாலுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பாட வைக்கலாம் எப்படி? கண்டிப்பா இல்ல அந்த சாங் எப்படி சார் சிறாக்கி சிலனி கனாக வேற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு ரவுடி கச்சேரி நெக்ஸ்ட் லைன் அராந்தலரிக்க மாதிரி தள்ளாடு காலு பேரி ஏடா ஊரானி போட்டுக்கடா வீரா போனா இங்க ஒண்ணும் இல்லடா. தான் பிரச்சனை இருக்கிற ஒரு தொழில் பேரு ரெடி ஆயிடுச்சு. இல்ல டூயட் சாங்லயும் ஒரு லைன் வந்து டிஃபரெண்டா எழுதிருப்பாரு கபிலன் சார். அது என்ன சார்? கூந்தல் மீசை கூட்டணி சேர்ந்து ஆட்சி செய்வோம் தன்னாலே எழுதிருப்பாரு. டிஃபரெண்டா அதான் கேட்டு வாங்கினாரு. இல்ல வட்டக்கானல் என்ற படத்துல இவ்வளவு விவரங்கள் எல்லாம் வச்சு படங்கள் இருக்கிறதா இந்த படம் கண்டிப்பா மக்கள் பார்க்கறதுக்கு காரணமே, அதாவது ஒரு யதார்த்த அதை ஒரிஜினல் நடந்த அந்த நிகழ்வு எடுத்து அதுல இந்த ஹீரோ துருவன் ஹீரோயின் மீனாட்சியுடைய டிராவல் அழகா அது நீங்களே வந்து பிரஸ் மீட்ல சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது சார், அண்ணா சொன்னாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா நீங்க வந்து பையன் வந்து ஹீரோ நடிக்க வச்சீங்க. ஆனா இந்த படத்தினுடைய ஒர்க் நடக்கும்போது அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. ஒரு விஷயம் அவங்க சொல்லும் போது எந்த விஷயம் கண்டிப்பா இந்த படம் வந்து இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது எனக்கு டவுட்டே இல்லை, சூப்பர். இதுல முக்கியமான விஷயமே இந்த ரெண்டு அந்த குடும்பம் எப்படி எஃபெக்ட் ஆயிடுச்சு, இந்த ட்ரக்ஸ் அது அது அதுக்கு நம்ம ஆளாகிட்டா வாழ்க்கை எப்படி பாழா போயிடும் அப்படின்றது ஒரு மெசேஜ் ஓரியன்டாக அவங்க எடுக்கிறது. அதுல இந்த கேரக்டரைசேஷன்ஸ் இது எல்லாமே பியூட்டிஃபுல்லா கொண்டு போறாங்க. அந்த ஊர்ல நடந்த ஒரு விஷயம் இப்படி எல்லாம் யதார்த்தமா நடந்திருக்கு அப்படின்றதுல
அதே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஆ இன்னைக்கு இருக்கிற இஷ்யூஸ், ட்ரக்ஸ் கல்ச்சரு, அதோட ஆக்சஸ் எல்லாமே இருக்கிற காலகட்டத்துல இப்படி ஒரு படம், அதுக்கு அவேர்னஸ், ஓகேங்களா, அந்த மாதிரி கெட்ட சைட்ல போகாதீங்க அப்படிங்கிறது, போனவங்க எந்த நிலைமைக்கு ஆனாங்கிறத இப்போ ரீசன்ட் அவேர்னஸ், சாரி அவேர்னஸ் ஏதோ லெசன் எடுக்க போறோம், பாடம் எடுக்க போறோம், அதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டு எல்லாம் வச்சுட்டு awareness அதனால அவேர்னஸ் அந்த மெசேஜும் என்ன எந்த லெவல்ல சொல்லணும், என்ன மீட்டர்ல சொல்லணுமோ அந்த மீட்டர்ல சொல்லியிருக்கோம். ஒரு பக்கா கமர்ஷியல். அதான் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நான் தான் சொன்னேன் நெட்ரிக்கான மாடலா எடுத்து வச்சிருக்காங்க. என்ன இதெல்லாம் நெட்ரிக்கான மாடலா எடுத்து வச்சிருக்காங்க. இல்லனே லோகேஷ் கனகராஜ் மென்ஷன் பண்ண அதன் வழியில் ஐயா இப்ப அடுத்ததா. ஆமா, ஐயோ ரொம்ப பெரிய பேர் அது. ஃபைனலி ப்ரொடியூசர் பத்தி பேசவே இல்லையே. ஆமா, காசு கொடுத்தா ஒரு பிரச்சனை. ரெண்டு ப்ரொடியூசர் மதி சாரும் சரி ராஜேஷ் சாரும் சரி, எங்களுக்கு படம் அந்த, ஏன்னா இந்த மாதிரி கதையை ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் கேட்கும் போது பட்ஜெட் ரீதியா பெருசா இருக்கிற ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு நினைச்ச அந்த கம்ப்ளீட் அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறதுக்கு அவங்க 100% ரெண்டு ப்ரொடியூஸுமே ஒத்துழைச்சு இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு. 100%. அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேலதான் சிரிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அது வரையும் சிரிக்கல. சிரிச்சா பேமெண்ட் கேட்கிறேன். 11ஆம் தேதி நம்ம சிரிக்கலாம். சரி, ஓகே. நீங்க சார் டைரக்டர் சார் கிட்ட இருந்து ப்ரொடியூசர் பத்தி. ப்ரொடியூசர் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் மதி சார், ராஜேஷ் சார். இப்போ நீங்கள் எப்படி இப்போ ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸு பற்றி எப்படி ஃப்ரீயாக விட்டாங்களோ அதே மாதிரி தான் இப்போ எந்த கேள்விகளும் இல்லை. நானும் துருவன் சாரும் என்ன செய்யணும்னு சொல்லி முடிவு எடுத்தோமோ அதை முழுமையாக செய்ய விட்டாங்க. அதனால் அதை ரொம்ப ஹாப்பியாக ஒரு வேலையை செஞ்சு பிடிச்சோம். அதனால் ரெண்டு பேருக்குமே, மதி சாருக்கும் ராஜேஷ் சாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே, ஆர்டிஸ்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது? ரொம்ப தங்கம் ஆக்சுவலா. ராஜேஷ் சாரும் சரி மதி சாரும் சரி ரொம்ப ஜாலியா இப்போ கூட கால் பண்ணாரு. ராஜேஷ் சாரும் மதி சாரும் கால் பண்ணாரு, தம்பி இன்னைக்கு இன்டர்வியூ வந்துடுறீங்களா. இப்போ அவ்வளோ ஃபாலோ பண்ணணும்லாம் இல்லை. அன்னைக்கு கூட குக் வித் குமாலி ஃபினாலே, இல்லைன்னா அன்னைக்கு நான் வந்திருப்பேன். அவருக்கும் கால் பண்ணி சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஜாலியா அவர் ப்ரொடியூஸ் பண்ற, அவரும் ப்ரொடியூசர் மாதிரி இருக்க மாட்டாரு. அவர் ஒரு ஜாலியா நம்ம ஒரு டீமா ஜாலியா நம்ம பசங்களை பாத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஜாலியா ரெண்டு பேரும் பண்றாங்க. ரொம்ப ஃபேமிலியா தான் இருக்கும். ப்ரொடியூசர்ல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் ஏவிஸ் வரைக்கும் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மெம்பர்மா தான் கவனிச்சுக்கிறாங்க. வட்டக்கான ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம், நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சது. டேரக்டர்ல இருந்து எல்லாமே as a music director உங்களுக்கு இந்த மாதிரி வேற இடத்துல போய் ரெக்கார்ட் பண்றேன் போது அது எந்த அளவுக்கு? அதான் சொல்றேன், ஃப்ரீ அண்ட் சப்போர்ட், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. முன்னா சார் பையன் சொல்லிட்டு மதி சாரும் சரி ராஜேஷ் சாரும் சரி, எதுவுமே ராஜேஷ் சார் ஒரு ஸ்டுடியோக்கு தம்பி கேஷ் அப்படி கொடுத்துட்டு போயிடுவாரு. எதுவுமே படத்தை பத்தி கூட கேட்க மாட்டாரு. என்ன பண்றீங்க, என்ன நடக்குது கூட கேட்க மாட்டாரு. காசு கொடுக்க சொன்னா நான் கொடுத்துட்டேன். ப்ரொடியூசரா அவர் வேலையை முடிச்சிருவாரு. இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுல எவ்வளவு பெரிய விஷயம். அதனால தான் அட்ரஸ் கொடுக்கறது இல்லை அவங்க. அதான் அப்படி ஒரு பஞ்ச் ஒன்று போடுறாரு பாத்தீங்களா. கவுண்டர் நான் தான் சொன்னல, பெரிய போடுறாரு. அது ஏன்னா துருவன் சார் மிலிட்டரினே சொல்லி பயமுறுத்தி விட்டாரு. சார் இவ்வளவு ஃபன் பண்ணுவாரு, இவ்வளவு பஞ்ச் போடுறாரு தெரியல. ரீசெண்டா ஒரு ஷோ போயிருந்தாங்க, கல்ல 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 கல்லன்னு மிரண்டு இவர் பண்ண கலக்கல்ல நான் சைலண்டா இருக்கும், நான் இந்த சைடு கலக்கி. அந்த அளவுக்கு எவ்வளவு பிஸியா இருந்தாலும் தான் ஒரு உயரத்துல இருந்தா கூட அதெல்லாம் மறந்துட்டு எல்லாரு கூட அந்த பழகு கூட விதம் இருக்க தெரியுமா. எங்க பிஆர்ஓவே சொன்னாங்க, மனோ சார் இவ்வளவு ஃபன் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டேன். என்ன இவ அடிச்சு பிரிச்சு எடுக்கிறாப்புல ஃபன்ல அப்படின்னு. துருவன் சார் இதெல்லாம் சொல்லியே சார் நீங்க எங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் அவருங்களை பாருங்களேன், பயமுறுத்தியே வச்சிருக்காரு. பயமுறுத்தி வச்சிட்டாரு. பிஆர்ஓ கூட ஒரு வட்டத்துல தான் உட்கார வச்சோம். அவனும் ஜாலியான ஆள் தான். ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப ஜாலியான ஆளு, ரொம்ப நல்ல கேரக்டரு, ரொம்ப சாஃப்டான இது, ஹைலி டேலண்டட். கொஞ்சம் லேட்டா இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க தவிர, பட் ஹி இஸ் ஹைலி கியூப்டு கை. சூப்பர். இன்னும் அடுத்தடுத்து பல படங்கள் அவருக்காக பிடிக்க முடியாது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே துருவன் அண்ட் மீனாட்சி போட்டோ செக்ஷன்ல இருக்காங்க, அதனால தான் வர முடியல. ஓகே, ஆனா எவ்வளவு டெடிகேட்டடா நீங்க தான் சார் ஃபர்ஸ்ட் வந்தீங்க, அவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ சீரியஸ்லி நீங்க எந்த அளவுக்கு
உங்களுடைய மகனுக்காகவும் இந்த படத்துக்காகவும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு நினைக்கும் போதே சோ அவ்வளோ ஒரு இல்ல மக்கள் வந்து இது ஆதரித்து புது டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், தியேட்டர்ஸ்க்கு வந்து படம் பார்க்கணும், இந்த மாதிரி நியூ ஃபிலிம்ஸ் எல்லாமே என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் மக்களுக்கு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். மக்கள் தீர்வு தான் மகேசன் தீர்வு. ஓகே, சூப்பர். அண்ட் ஃபைனலி வட்டக்கானல் படத்தை பார்க்க வரக்கூடிய ஆடியன்ஸ் என்ன மாதிரியான ஒரு ஃபீல்ல வரலாம், இல்ல என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? வட்டக்கனால் வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைன் மூவி, யங்ஸ்டருக்குன்னு இல்லை, இது எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டான மூவி. இது எல்லாமே இருக்கு, நீங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் இருக்கு, வந்து தியேட்டர்ல பாருங்க. சூப்பர். எல்லா விஷயமும் கமர்ஷியல் ஃபேக்டர்ல இருந்து எல்லாமே இருக்கு, யூத்துக்கு எல்லாம் இருக்கு. எப்படி வாழக்கூடாதுன்னு கூட சொல்லியாச்சு. எப்படி வாழணும் ஒரு பஞ்ச் ஆனா ஒரே ஒரு விஷயம், அவ்வளவு ட்ரக்ஸ விற்பேன், நான் எல்லாம் பண்ணுவேன், அத நான் எப்பவுமே நான் அடிச்சு பாக்குற மாதிரி பாருங்க, ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க பாத்தீங்களா. ஆனா ஒரு கெத்து ஒண்ணு கொடுத்தாரு, அதை மாத்திரம் மறக்கவே முடியாது. ஓப்பனிங்ல அப்படி சுருட்டை எடுத்துட்டு, அது இவ்வளவு பெரிய சுருட்டா இருக்குது, சிகரெட் அடிக்க மாட்டேன், இவ்வளவு பெரிய சுருட்டு, 3 சுருட்டு காலி பண்ணேன். அது பீடி, அது இவ்வளவு தானே, இது இருக்கு போல 100 பீடிக்கு சமானம், இவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா அந்த உள்ள இது பண்ணிட்டு அந்த மூடு, அந்த எடுத்த விதம் எல்லாம் ஒரே ரெட் கலர் லைட்டு கிட்டன்னு வச்சுட்டு, ஏதோ ஒண்ணு கலக்க போறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. அடுத்த படத்தை அடுத்த டூல வந்து டைரக்டர் வந்து டூரிசம் டெவலப் பண்ணிட்டாரு. படத்துக்கு அப்புறம் கொடைக்கானல் எல்லாரும் போவாங்க, வட்டக்கானல் பாய்ஸ் மாரி எல்லாரும் வட்டக்கானல் போவாங்க. பார்த்து உங்கள தேடிட்டு இருக்காங்க. சென்சார் போர்ட்ல ப்ரொடியூசர்ஸ் உட்கார வச்சு இந்த கேள்வி டெவலப் பண்ணி கொடுத்தாரு. சென்சார் போர்ட்ல ப்ரொடியூசர் உட்கார வச்சு அந்த ஆர்வம் இந்த கேள்வியை கேட்டாரு, டூரிசம் டெவலப் என்ன பண்றீங்க நீங்க 2 பேரும், ப்ரொடியூசரும் நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டாப்ல. நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இல்ல, இந்த படம் ஒரு சினிமா ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் தான் இது. இதுல நம்பிக்கை, துரோகம், லவ், இது எல்லாமே சேர்ந்துருக்கு. இது கூட சேர்ந்து அவங்கள போர் அடிக்காத அளவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். நல்லா இருக்கும், பாருங்க. ஓகே, சரத் அவர்களே. இந்த படம் அதான் ஐயா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு ஒண்ணு பேசு, கடைசியா பேசுறேன், முதல்ல பேசுறேன். இந்த படம் வந்து ஃபேமிலியா வந்து எல்லாரும் பார்க்கலாம். இதுல வந்து அதான் ஒரு கருத்து, கரெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து இருக்கு. போரே அடிக்காத அளவுக்கு ஒரு படம். நீ அடுத்து என்ன அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸோட அது மாதிரி போயிட்டே இருக்கும். நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து தேட்டர்ல வந்து பாருங்க. வட்டக்கானல் அதாவது 40ஆம் ஆண்டு சினிமாவில் வந்து அவங்களுடைய சிங்கிங்கில் வந்து அவங்க வந்து உச்சத்தை தொட்டிருக்காங்க மனோஜ் சார். ஸோ அவருடைய சன்னுக்கும் வந்து முதல்ல ஹீரோவாக வராங்க. ஸோ அவருடைய சன்னு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து மனோஜ் சார் ஹீரோவாக பார்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க சன் அன்னைக்கு ஆக்கியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக அவர் வந்து இந்த படத்தில் ஆக்ஷன் பக்கா அவர் சுரேஷ் சாருக்கும் அவருக்கும் ஒரு ஃபைட் இருக்குது கிளைமேக்ஸில், அல்டிமேட் ஃபைட். அதாவது கிளைமேக்ஸ் ஃபைட்டே வந்து ஃபுல் மிஸ்டில் இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியிலே நம்ம அந்த மாதிரி படத்தில் எந்த படத்துலையும் அதை பார்த்துக்க வாய்ப்பு இல்லை, ஃபுல் மிஸ். இல்லை, அது டிஓபி கிட்ட பேசுறப்ப அவங்க பேசுறப்ப அந்த பதில் சொல்லுவாப்புல அவரு. அந்த மிஸ்ட்ல இருக்காங்க. காலையில் 4 மணிக்கு நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போனோம்னா ஃபுல் மிஸ்ட். ஹீரோவும் ஆர்கே சுரேஷ் சாரும் 2 பேரும் 4 மணிக்கா? ஆமா, 4 மணிக்கு. ஆனா அந்த மிஸ்ட் வந்து அந்த கிளைமேட்லாம் மாறுறது வந்து 12 மணிக்கு தான், ஆஃப்டர்நூன் 12 o'clock மிஸ்டேக் போகும், அதோட இறங்கிடும். எடுக்க முடியாது, கேமரா எடுத்துட்டு வந்தோம். இல்ல, அது ரொம்ப ஒரு மாதிரி வெதர் உங்களுக்கு எப்படி பண்ண முடியும்? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு சில் கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்களுக்கு முன்னாடி அதான் ஏதோ இது நம்ம கேமராமேன் சொன்னார், அவன் தான் ஃபர்ஸ்ட் போகணும். ஃபர்ஸ்ட் எங்களுக்குலாம் முன்னாடி போயிட்டு நல்ல பேர் எடுத்துடுறது. காலையில 4 o'clock ஸ்பாட்டுக்கு இல்ல டீமே போயிடுவாங்க. இல்ல நீங்க ரொம்ப தயங்க வேணாம், அவர் வந்துருவாரு கூட. நாங்க இறங்கி கார்ல உட்காந்தோம்னா எங்க கூட சேர்ந்து வந்துருவாரு. நாங்க எப்ப கிளம்பி போறோமோ எங்க கூட உட்காந்துருவாரு. அதுல அதான் சொன்னேன், அவர் முழுசா கூட சார் இவர் வந்தா கூட பரவாயில்ல, இவர் கூட அவங்க அப்பாவே கூட்டு வந்துருவாரு. எங்க அப்பா இல்ல துருவன் சார் ஆக்டிவிட்டிஸ் நான் டெய்லி போன்ல நைட் சொல்லிட்டு இருப்பேன். அப்பா சின்சியரா இருக்காரு, ரொம்ப டெடிகேட்டடா இருக்காரு சொல்லும் போது எங்க அப்பாவுக்கு என்னைய பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் அவர் வந்துச்சு. நான் வரலாமாடா அப்படின்னா துருவன் சார்கிட்ட வந்து கேட்க பர்மிஷன் கேட்டாங்க. உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என் கூட தந்து வச்சுட்டு அந்த ஷூட்டிங் ஃபுல்லா அப்பா வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. உண்மையிலேயே அப்பா ரொம்ப ஹாப்பி, எங்க டேடிக்கு ரொம்ப ஹாப்பி. அது மனசார்கிட்ட 2 தடவை இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க, ரொம்ப விஷயம். அதாவது
ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஆடம்பரத்துக்காக சொல்றதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது தெரியுது இது வந்து ஆடம்பரம் இல்லை, நீங்கள் அவ்வளோ லைவ்லியாக அங்கே இருந்திருக்கிறீங்க, நிஜமாலே அங்கே வந்து ஃபேமிலி அது உங்களுடைய வேர்ட்ஸில் வரும்போதே தெரியுது. அண்ட் எஸ் ஃப்ரம் மியூசிக் டைரக்டர் நல்ல படம் இது. நீங்கள் நான் பார்க்கும்போது துருவன் பார்க்கும்போது அந்த லவ் சீக்வன்ஸ் வெரி பியூட்டிஃபுல் லவ் காமிச்சிருக்காரு படத்தில். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த லவ் சீக்வன்ஸ் எல்லாமே பக்காவா. அது ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் ஒன்று பண்ணியிருப்பார், நைட் ஃபைட்டு. அதில் ஃபுல்லாக சைனீஸ் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். சாக்கன மேக்கன மேக்கன மேக்கட வாய்ஸ் இட்ஸ் கோன் த ட்ரூவன் ஓப்பனிங்ல ஒரு ஃபைட் இருக்கும். அது பிளாக் அண்ட் பிளாக்ல வருவார். அதுக்கப்புறம் சைலண்ட் ஃபைட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைட்ல மியூசிக்கே வேணாம் சார் சொல்லிட்டேன், சைலண்டா இருக்கும், ஒன்லி இப்போ ஃபாலி கேமரா மட்டும் பேசட்டும், நான் ஓவர் ஸ்கோர் பண்ண விரும்பல அந்த இடத்துல. அந்த ஃபைட்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக. ஸோ மக்கள் எல்லாரும் வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும், இந்த டீமுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் ட்ரைங் டு த மெயின் பில்லர் மனோ சார். எங்களை நிற்க வச்சது அவர் தான் டோட்டலாக. எப்பவுமே அதை சொல்லுவேன், அவருக்கு அண்ணனுக்கு உடம்பு தான் வீட் கிடையாது. அவ்வளோ ஹம்பிள் பர்சன். எங்களை பாப்பா ஃபோன் பண்ணி அதான் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, மீடியா மெம்பர்ஸ் மக்கள் எல்லாரும். சாங்ஸ் எல்லாம் கேளுங்க, கேட்டு நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. And sir, yes sir, from you sir. வந்து அற்புதமா நீங்க வந்து நியூ பீப்புள் எப்பவுமே என்கரேஜ் பண்ணணும். மக்கள் தான் அவங்க இன்னைக்கு பெரிய ஸ்டார்ஸா இருக்காங்கன்னா அவங்களுடைய பிளெஸிங் தான். நல்லா பாருங்க, பிளஸ் பண்ணுங்க, இவங்க எல்லாம் நல்ல மேல வரதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஓகே, அப்படியே ஒரு பாடலோட முடிச்சா நல்லா இருக்கும். வட்ட காதல் படத்தை ரிப்பீட்டா பார்த்து எங்க பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ அக்டோபர்ல படம் வரப்போகுது. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து அண்ட் படத்தை வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்து வெற்றி பெறமா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை பட டீமுக்கு வந்து தேங்க்யூ.